43-year-old Dhoni can do this. Why can't you? இப்போ ரீசெண்டாக நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி வந்து ஒரு சூப்பரான ஒரு கேட்சை டைவ் பண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் எழுந்து நின்று ஒரு ஸ்மைல் கொடுத்தாரு. அப்போ அவரோட ஷோல்டர் ஸ்ட்ரென்த் அதுலேருந்து நம்ம பார்க்கலாம். ஆனாலும் நமக்கு தெரியும் அவருக்கு லாஸ்ட் இயர் அவருக்கு ஷோல்டர் பெயின்ல சஃபர் பண்ணாரு. அதுக்கப்புறம் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நவ் ஹி ஹஸ் ரெக்கவர்ட் வெல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பட் இது அப்போ அவருக்கு என்ன ஆயிருக்கும் அந்த ஷோல்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோல்டருங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ட். அந்த எலும்புகள் பந்துக்கு என்ன மூட்டை சுற்றி நிறைய தசை நார்கள் இருக்கு. அதுதான் மசில் டெண்டன்ஸ் சொல்லுவோம். அந்த டெண்டன்ஸ் தான் நமக்கு கையை பவர்ஃபுல்லாக மேலே தூக்குறதுக்கும் த்ரோ பண்ணுறதுக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் ஷார்ட் அடிக்கிறதுக்கு எவ்ரிதிங் வந்து அந்த ஷோல்டரில் இருக்கிற கஃப் மசில்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்போ அவருக்கு அந்த ஷோல்டர் கஃப்ல இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் நவ் ஹி ஹஸ் ரெக்கவர்ட் வெல் வித் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட். அப்போ இந்த கஃப் டேக் வந்து ஒன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் தான் நம்ம ஏமாந்துரும். சம் ஹவுஸ் ஹோல்ட் பீப்புளுக்கு ஆரம்பிச்சு நமக்கு டெஸ்க்டாப் ஒர்க்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இதே ப்ராப்ளம் வரலாம். ஏன் அப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ரெப்பிட்டேட்டிவ் இன்ஜுரி. வாட் இஸ் ரெப்பிட்டேட்டிவ் இன்ஜுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட்டை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த உராய்வுகள் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷோல்டர் போன்ல அதுக்கு ஷோல்டருக்கு மேலே ஷோல்டர் பிளேடுன்னு ஒரு போன் இருக்கு, கீழே நம்மளோட கை எலும்பு இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் அந்த கஃப் மசில் இருக்கு. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் அது சாண்ட்விச் மாதிரி அது உரசி 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 அந்த டிஷ்யூஸ் டேமேஜ் ஆகும். அது எஸ்பெஷலி வெரி வெரி காமன்லி சீன் இன் டயபெட்டிக் பேஷண்ட். டயபெட்டிக் பேஷண்ட்க்கு மசில் ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக் ஆகிட்டதுனால டக்குன்னு ஒரு சாதாரண வேலையிலேயே அது பிழிஞ்சிட்டு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் மவுஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000-2000 டைம்ஸ் மேலே கூட மூவ் பண்ணுவாங்க. இப்போ அது உரச அந்த டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆகி பிழிஞ்சிடுது. ஸோ இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 2 minutes ஆஃப் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் கேன் டயக்னோஸ் திஸ் ப்ராப்ளம் அண்ட் கெட் ரிட் ஆஃப் யுவர் 10-month inability டு லிஃப்ட் யுவர் கிட். ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாமினேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு அல்ட்ராசவுண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணாலே இந்த டிஷ்யூ டேரை டயக்னோஸ் பண்ணி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணோம்னா ப்ராபப்லி யூ கேன் பிகம் தோனி. நோ ஃபியர் இஃப் யூ நோ த டிசீஸ்.